சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 3/11/2025 திங்கட்கிழமை. இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய திரு அஜந்தா தாஸ் தாரணி அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய திரு அஜந்தா தாஸ் தாரணி அவங்க மற்றும் கிருஷான் இசானா இவங்க சார்பாக இன்னைக்கு 180 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை நல்லால இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வ செழிப்போட வாழணும்னு வேண்டிக்கிறோம். அஜந்தா தாஸ் தாரணி கிருஷான் இஷானா இவங்க சார்பாக 180 நபர்களுக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், சிவபக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை நல்லால இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வ செழிப்போட வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய. எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. நமச்சிவாய் நமக்கு சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். இந்த பக்கம் உட்காருங்க, இந்த பக்கம் உட்காருங்க, இந்த பக்கம் உட்காருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் திங்கட்கிழமை 3/11/2025 இன்றைய தினம் அன்னதானம். அஜந்தா தாஸ் தாரணி கிருஷான் இசானா இவங்க சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அஜந்தா தாஸ் தாரணி கிருஷன் இஷானா இவங்க சார்பாக அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலை நல்லால பல்லாண்டு காலம் நீடூடி வாழும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
அஜந்தா தாஸ், தாரணி, கிருஷன், இஷானா இவங்க சார்பாக இன்னைக்கு கிரிவல பாதையில் இருக்கிற சாது சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், சிவபக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நமக. பல்லாண்டு காலம் வாழணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால் அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். ஐயா இன்னைக்கு வந்து அஜந்தா தாஸ், தாரணி, கிருஷன், இஷானா, அஜந்தா தாஸ், தாரணி, கிருஷன், இஷானா இவங்க சார்பாக, இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. 180 பேர் கொடுத்துருக்காங்க. மீதி அண்ணாமலையார் அன்னதானம். அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய், 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 நமச்சிவாய். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. பந்தி முடிஞ்சாதான், அந்த பந்தி முடிஞ்சாதான். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வா தாத்தா. நமச்சிவாயம். வாங்க, போயிட்டு வாங்க ஐயா. குழந்தைகளெல்லாம் நல்லா படிக்க சொல்லுங்க, அப்புறம் நல்லா படிக்க வைங்க. தொழில் நல்லா நடக்கட்டும், வியாபாரம் இருந்தால் நல்லா நடக்கட்டும். மேலும் மேலும் செல்வம் நல்ல காரியங்கள் நமச்சிவாய், 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 நமச்சிவாய். நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் செய்த குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் வேண்டிங்க. நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த அஜந்தா தாஸ், தாரணி, கிருஷன், இஷானா, கிருஷன், கிருஷ்ணன், கிருஷன், கிருஷன், இஷானா, இஷானா இவங்கள் அன்னதானம் செய்த குடும்பத்தார் அனைவரும் குறைவில்லா செல்வம், கல்வி, ஞானம், விவேகம், தனம், தானியம், சம்பத்து,
செய்கிற தொழில் அனைத்தும் விருத்தி பெற இன்னும் மேலும் அன்னதானம் செய்யக்கூடிய அனைத்து கிருபைகளும் அவங்களுக்கு வழங்கத்தக்க எங்கள் ஈசனருடைய எப்போது அவங்க கூட இருக்கட்டும். அண்ணாமலையார் கரோர். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். நமச்சிவாய். தேங்க்யூ நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். 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 போயிட்டு வாங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. தாத்தா என்ன தாத்தா இதுவா? ஐயா நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை கரோகரா. இன்னைக்கு வந்து அன்னதானம் செய்த குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. இன்னைக்கு வந்து அஜந்தா தாஸ், தாரணி, கிருஷன், இஷானா இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய். தாத்தா இதுல வந்து நீங்க எழுதிருக்கிறது படிக்கட்டுமா? நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க? நான் படிக்கல சாமி. எதுவுமே படிக்கலையா? ஸ்கூலுக்குள்ள போகல. அப்புறம் எப்படி எழுதிக்கிறீங்க இதெல்லாம்? தற்கூரியா அந்த சரஸ்வதி நாவல் நின்று. தற்கூரி வந்து தற்கூரினா என்ன அர்த்தம்? படிக்காதவங்கன்னு அர்த்தமா? தற்கூரினா என்ன அர்த்தம்? தற்கூரின்னா தன்னால் ஊகித்து செய்யக்கூடியது. அதனால தன்னால் யூகித்து செய்யக்கூடிய முடியாதவங்களா தற்கூரி? செய்யக்கூடியது செய்யறவங்க தான் தற்கூரி. ஆமாம். ஓ சரி. துண்டு விவரம் கிடைக்கும். அதில் எடுத்து ஒரு எழுத்து மண்ணில் எழுதுறது. பரவாயில்ல தாத்தா. ஏன்னா நீ வந்து படிக்கலன்னு சொல்லாத. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எழுதுனாங்களே அவங்களே படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சதை எழுதுனாங்க, அதை தான் நம்ம படித்தோம். ஃபஸ்ட்டு இதை ஆரம்பத்தில் எழுதுனாங்களே அவங்க மட்டும் என்ன மேலே பிரம்மலோகத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டாக வந்தாங்க அவங்க. அதுதான் அப்படி. அதாவது என்னன்னா தன்னுடைய அறிவால் யூகித்து செய்கிறவங்க தான் தற்கூரி. ஓ அதுதான். அப்போ நீ வந்து உன்னையே நீ நல்லா எழுதிக்கிற தாத்தா. வாழ்க. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது இருந்தாலும் சரி. நான் நீ படிச்சது அப்படியே படிக்கட்டுமா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்புமிக்க வருகை தரும் அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. உன்னுடைய உறவு உனக்கு கிடைத்த வகை. உன்னுடைய உணவா? சரி. உன்னுடைய உணவு என்ன போட்டுக்குது உனக்கா? சரி. இது நீயே படிச்சு சொல்லிடா. நான் கொஞ்சம் தப்பா படிச்சுட்டா தப்பா ஆயிடனா? நீயே உன் கையால் அப்படியே படிச்சு சொல்லிடா. ஏன்னு வச்சுக்கா அவர் எழுதிது எனக்கு தப்பா படிச்சிடக்கூடாதுல்ல. இது வந்து ஒரு கவிதை. ஐயா வாங்க, நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்யணும். உனக்கு உணவு கிடைத்த வகை. உனக்கு உணவு கிடைத்த வகை எண்ணி உன்னிட என்று உன்னுடன். உனக்கு உணவு கொடுத்த வகை எடுத்த வகை. உனக்கு உணவு கிடைத்த வகை. உனக்கு உணவு கிடைத்த வகை எண்ணி உன்னிட. எண்ணி உன்னிட. எண்ணி உன்னிட. எண்ணி உன்னிட. எண்ணி உன்னிட என்பதை எண்ணி உன்னிட என்பதை 1, 2 என்று உணவை எண்ணுவது அல்ல. 1, 2 உணவை எண்ணுவதல்ல அல்ல என்றும் கிடைத்த பொருள்களை உணவுப் பொருள்களை விவசாயிகள் பல சிரமங்கள் பற்றி உருவாக்குகிறார்கள். அது பலர் கை மாறி வருகிறது. அவை கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கி பசுப்பிணி தீர அன்னதானம் என்று வழங்கப்படுகிறது. கண்டிப்பா, நிச்சயமா ஐயா. சம்பாதித்து பணத்தை கொண்டு வாங்கி பிணிப்பசி தீர உணவு என்பது வழங்கப்படுகிறது. இதை உணவு என்பதை விட உயிரென்றே கூறலாம். சூப்பர் தாத்தா.
நமது என்பதை விட உயிர் என்றே கூறலாம். இந்த இடத்துல ஒரு தவறு இருக்குது. பரவாயில்ல அது பரவாயில்ல, படிங்க. இல்லை, அதான் படித்தவங்களே இன்னைக்கு பல தவறு எழுதுறாங்க. படித்தவங்களே பெரிய டிகிரி படிச்சிருக்காங்க, 3 டிகிரி நீ படிக்காமலே இவ்வளோ தூரம் எழுதுனா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். பிரம்மனே அவன் தலையில் எழுதியிருக்கிறாரு. சார், உயிர் என்று கருத வேண்டும், உயிர் என்று கருத வேண்டும். நாம் அன்றென்றும் சாப்பிடுகிறோம். உணவின் அளவு தெரியும். அவங்க நம்ம டெய்லி சாப்பிட்றோம், நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ சாப்பாடு தேவைப்படும்னு. சாப்பிட்றோங்கிறது ஆமாம் தெரியும். பரவாயில்ல தாத்தா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. இல்லை, விடுபட்டு இருக்குது. பரவாயில்ல. எந்த இடத்துல விட்டோங்கிறத இப்போ பார்க்கணும். உணவின் அளவு தெரியும். அந்த அளவுப்படி வாங்கி சாப்பிடுங்கள். தயவு செய்து உணவை வீணாக்க வேண்டாம் என்று வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தாத்தா. அடுத்தது என்ன போட்டிருக்கீங்க? இதில் கூட்டுவதோ குறைப்பதோ உங்கள் விருப்பம். ரொம்ப சூப்பர் தாத்தா, நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் எழுதியிருக்கிறது. இன்னும் நிறைய நல்லா இருக்குது தாத்தா, அருமையாக இருக்குது. நிறைய எழுதலாம். அது பெரிய பொருளாக வைக்கணும். அதனால இந்த விளக்கமே போதுமானது. உணவை வீணாக்காதீங்க. கஷ்டப்பட்டு எங்கேயோ யாரோ உழைக்கிறாங்க, அதை நம்ம சாப்பாடை உருவாக்கி கொடுக்குறோம். டெய்லியும் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சாப்பிடுவோம், இவ்வளோ அளவுன்னு. 4 இட்லி சாப்பிடுவோம், 4 இட்லி தான் சாப்பிட முடியும்னு அளவு தெரியும். 3 இட்லி அளவு தெரியும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக வாங்கி சாப்பிட முடியலன்னு வீண் பண்ணக்கூடாது. சின்ன பசங்களுக்கு கம்மியாக கொடுங்க, சின்ன பசங்களுக்கு கம்மியாக போடுங்க. சாப்பாடை வீண் பண்ணாதீங்க. இதை வேறு மாதிரி எழுதணும்னு எல்லாம் யூகிச்சு பார்த்தேன். அதுவே ஓவராக எழுத இல்லை இதுவே போதும். இதுவே நீங்கள் உங்களுக்கு 90 வயசு ஆகுதா? 95 வயசில் உங்களுடைய எண்ணத்தில் இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் எழுதியிருக்கிறீங்கன்னா அது பெரிய விஷயம் தாத்தா. நீங்கள் சொல்கிறது எல்லாருக்கும் போகுது. இப்போ இந்த வீடியோ மூலிமா உலகம் எங்கும் போகுது. நீங்கள் சொல்கிறது, நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்க, சரியா? ஆண்டவன் நம்ம கடமை செய்கிறோம். ஆமாம் தாத்தா. 95 உன்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், வேட்டவளம் தாத்தான்னு. அவருக்கு 96. தண்ணி வேணுமா? என்ன தாத்தா, வயிறு நிறைஞ்சது, மனம் நிறைந்ததா? அவ்வளோதான். சாப்பாடெல்லாம் சூப்பரு. காலையிலேயே டோக்கன் 50 ரூபாய். எனக்கு வேணாம், எனக்கு இருக்கிற சாப்பாடு எங்கள் ஐயன் கொடுத்துக்கிற சாப்பாடே சாப்பிட்டா போதும். சரி அதான் முறை. சரி அதுக்காக 50 ரூபா விட்டேன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு டீ சாப்பிடலாம். தேவையில்லைங்க. அண்ணாமலையார் கொடுக்குறாரு. சரி. நமச்சிவாய என்று சொல்லிக்கு பொருள் தானே எல்லாம் சொல்லிட்டு. ஆமாம். சிவாய் அதாவது நம்மளே சிவம். அதான் நம சிவம். நம்மளே சிவம்ன்றதால தான் நம சிவம். சிவனாகரம். ஓகே, நம்ம சிவன ஆகிறோம். நாம சிவன்றது தான் நம சிவாய. நம்ம சிவன ஆகிறோம். அப்படியா? சூப்பர் தாத்தா. உங்களை மாதிரி 95 வயசு 100 வயசு ஆளுங்களுக்கு தான் இந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு கிளீனா. போயிட்டு வாங்க தாத்தா. பத்திரமா போங்க. பார்த்துக்கண்ணா, உடம்பு பார்த்துக்கண்ணா. சரி, வேணாம் சாப்பிட்ணா. வேணாம் அது போய் நான் வேணாம் சாப்பிட்டு வேணாம், சந்தோஷமாக சாப்பிட்ணா. வேணாம் நம்ம போடுறோம். சரி, காட்டுமா? அதுமே 100 ரூபாய்க்கு மேலே போகும் சாப்பிட்டு. சரி அது மாதிரி. சரி வாங்க.
Shiva, Arunachala,